Hello friends, welcome to Ronnie Tailors. Prograde design can என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து 1 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக சென்டர் பகுதியில் மார்க் பண்ணணும். இப்போ இதில் வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வளைவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் ஃபேப்ரிக் லூப் போட்டு நம்ம ரோப் போட்டுக்கலாம். பைப்பிங் ரோப் வந்து எல்லா த்ரெட் ஷாப்லேயும் கிடைக்கும். நான் இதில் வந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து இது வரைக்கும் 2 இன்ச்சு, அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 இன்ச்சு. இந்த மாதிரி நம்ம கலர் வந்து மாற்றி போடுறதுனால 2 கலரில் போடணும் அப்படிங்கிறதுனால மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். த்ரெட் வந்து சில்க் த்ரெட்டில் 3+3 6 டர்ன்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் வந்து 5 எடுத்திருக்கேன். நம்ம 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் மட்டும் நம்ம ரெட் கலர் போடணும். பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து ரெட் கலரால் போடணும். இப்போ நம்ம இது வரைக்கும் ரெட் கலரில் போட்டோம். அதுக்கப்புறம் இங்கே 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வளைவில் போட்டுக்கலாம். நம்ம வந்து த்ரெட்டை கட் பண்ணவே வேண்டாம், இதிலேருந்து இங்கே கொண்டு வந்துடலாம். த்ரெட் போடுறது நல்லா கிராஸில் வராத மாதிரி போடுங்க. த்ரெட் வந்து பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கு போடணும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் செயின் எடுத்திருக்கேன். கட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணிடலாம் லாஸ்ட்டில். இதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம்.
இதில் போட்ட மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ்லாம் போட்டோம். பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஒன் இன்ச்சு மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வளைவு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வளையில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சிங்கிள் த்ரெட்டை வந்து நான் டபுளாக ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கேன். த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டே போடுங்க. இந்த வளைவு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த வளைவில் கரெக்டாக போடணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம அடிப்பக்கமும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதை சுற்றிலும் நம்ம வந்து செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். இந்த லீஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து காட்டன் த்ரெட் போட்டுக்கலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3 + 3 6 strands எடுத்திருக்கேன். த்ரெட் போடுறது நல்லா கிராஸில் வர மாதிரி போடுங்க. நம்ம இதில் போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் த்ரெட் ஒர்க் போட்டு இதில் வந்து ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்கால் லோட் ஸ்டிச் போட போகிறோம்.
ஃபஸ்ட்டு இதோட உயரத்துக்கு நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்புறம் நம்ம கிராஸில் போடுறதுக்கு இதுவும் நான் வச்சு பார்த்துட்டு தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு தேவைப்படுது, இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் போடுறதுக்கு நீடில் நம்பர் 10, சுகர் பீட்ஸு ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போடுறதுக்கு நீடில் நம்பர் 10, த்ரெட் ஒர்க்குக்கு வந்து நீடில் நம்பர் 5. இது கொஞ்சம் சின்னதாக தேவைப்படுது அப்படிங்கிறனால சின்னதாக நான் கட் பண்ணுறேன். நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு அப்புறம் ஃபேப்ரிக்கில் போடுங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ த்ரெட்டு வந்து இதிலேருந்து இங்கே எடுக்கிறப்போ ரொம்ப டைட் பண்ணி எடுக்காதீங்க. எல்லாத்துலேயுமே இதை மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்கில் லோடு ஸ்டிச் போட்டோம். இப்போ நம்ம வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். நான் ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் போடுறதுக்கு ரெட் கலர் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட் இதிலேருந்து எடுத்துட்டு த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த இடத்துல போடணும். நம்ம இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம காட்டன் த்ரெட்லாம் போட்டுட்டோம். போட்டுட்டு நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் நான் ஃப்ரீயாகவே போடுறேன். இதில் போட்டு இந்த மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம்.
இது மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க் போட்டோம். த்ரெட் ஒர்க் போட்டுட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். பீட்ஸை ஒட்டிலும் நீடில் எடுத்திருக்கேன். போட்டுட்டு இதுக்குள்ள லோட் ஸ்டிச் போட போகிறோம் நம்ம. இப்போ நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் வச்சு லோட் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அவுட்லைன் வந்து நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்க, இதிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு இந்த பீட்ஸை ஒட்டியில் நான் நீடில் வந்து உள்பக்கம் போடுறேன். நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் அவுட்லைன் வந்து சில்க் த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த வளைவில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். திலகம் செப் ஸ்டோனு ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுட்டு ஸ்டோனை சுற்றிலும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து வச்சு பார்த்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணிக்கலாம். வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதை வச்சுட்டு எல்லாமே கட் பண்ணிக்கணும். மேல் பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஒன்று லெஃப்டில் ஒன்று நம்ம சைட் ஸ்டிச் போடணும். நம்ம இதில் போட்ட மாதிரி எல்லாத்துலேயும் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். நம்ம போட்டுக்கிறது வந்து ஸ்லீவ் போட்டிருக்கோம். நெக்குக்கு இந்த பார்டர் லைன் போட்டுக்கலையே, அதை மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். ரொம்ப நீட்டாக இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நீட்டாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.